Day 3 of building a business. How to craft the right offer for your audience or for your customer. நீங்க எப்படி நல்ல ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை பிச் பண்றது இம்பார்ட்டன்ட்டோ, உங்க ஆஃபரையும் அந்த கிளாரிட்டியோட பிச் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு ஆஃபரையும் கேட்ட உடனே அவங்களுக்கு அந்த ஆஃபர் புரியணும், அதே சமயம் அது எக்ஸைட்டிங்காகவும் இருக்கணும். குதிச்சுக்கிட்டு வந்து வாங்குற மாதிரி இருக்கணும் அந்த ஆஃபர். ஸோ ஆஃபர்னா அது ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட் கிடையாதுங்க. சும்மா ஒன்று வாங்கினேன் இன்னொன்று கிடைச்சிது அப்படின்னு மட்டும் இல்லாமல், இட்ஸ் வாட் யுவர் கஸ்டமர் கெட்ஸ். obviously yes, plus what they feel from அது வாங்கினதுனால அவங்க என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ட். அண்ட் அவங்க எதெல்லாம் ஓவர் கம் பண்றாங்க, இல்ல இந்த ப்ராடக்டோ சர்வீஸோ அவங்கள எது ஓவர் கம் பண்ண வச்சிருக்கு அப்படின்றதும் இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களோட ஆஃபர் நீங்கள் கிராஃப்ட் பண்ணும்போது இந்த 3 ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் அதில் வந்து இன்கார்பரேட் ஆயிருக்கா அப்படின்றது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த 3மே இன்கார்பரேட் ஆயிருக்கிற ஒரு ஆஃபரை நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஒரு ஃபிட்னஸ் கோச் இருக்கிறாரு அப்படின்னா, அவர் ஒரு ஆஃபர் கொடுக்குறாருன்னா அது எப்படி இருக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் இருக்கணும், அந்த ப்ராப்ளம்க்கு அவர் ஒரு கிளியர் சொல்யூஷன் கொடுக்கணும். நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுற மதராக இருக்கீங்கன்னா, நீங்கள் வந்து ரொம்ப டயட்டெல்லாம் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காம உங்களுக்கு எப்படி வெயிட் லாஸ் பண்றது அப்படின்னு நான் ஹெல்ப் பண்றேன். நீங்க நல்லா எனர்ஜெட்டிக்கா கான்ஃபிடென்ட்டா உங்களை ஃபீல் பண்ற அளவுக்கு உங்களை டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம்.